ஹலோ கைஸ் வெல்கம் டு துரான் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1978ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1980ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது. செயலகம் பாருங்கள், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைகள் மூலம் இது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ முக்கியமாக இது வறுமையை ஒழித்து நிலையான வருமானம் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது. குறிப்பாக கிராமப்புற ஏழைகள், சிறு விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் கைவினை அறிஞர்களுக்கு வங்கிக் கடன் மற்றும் மானியம் வழங்கி சுய வேலைவாய்ப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கு. அப்போ வறுமை கோட்டிற்கு மேலே கொண்டு செல்லுவதை நோக்கமாக கொண்டதுன்னு சொல்லலாமா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் விவசாயிகளுக்கும் பொருந்தும். நிலமற்ற விவசாயிகளுக்கும் இது பொருந்தும். பட்டியலின ஜாதிகள் மற்றும் பட்டியலின பழங்குடியினர்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மானியங்கள் விதிக்கப்படுதுங்க. சிறு விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% குடுக்குறாங்க மானியம். அது மட்டும் இல்லாம விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு 33%, எஸ்சி, எஸ்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா 50% மானியம் வழங்கப்படுகிறது. ஆனா, இந்த திட்டத்தில ஒரு ட்விஸ்ட் அடிச்சுட்டாங்கப்பா. என்ன சார்ன்னு சொன்னீங்கன்னா, 1999ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த திட்டம் பிற திட்டங்களுடன் இணைக்கப்பட்டு ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ரோஷ்கர் யோஜனா என்று அழைக்கப்பட்டு வருகிறது. ஸோ, அப்போ இந்த திட்டத்தோட குறிக்கோள் என்னன்னா, கிராமப்புற ஏழைகளின் வருமானத்தை அதிகரித்தல், உற்பத்தி சொத்துக்களை பெறுவதற்கு உதவி செய்தல், திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ங்க. எப்போனா 1978ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1980ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் இன்டிகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். பார்த்து வச்சுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே கைஸ், அடுத்த ஷார்ட்ஸில் சந்திப்போம். நன்றி.